ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலவேளை நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்க அவர் நல்லவரும் வல்லவரும் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு தியானிக்கிற தேவ வார்த்தை மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் கால வேளையிலே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. உண்மையாகவே நம்ம என்ன நினைக்கிறோம், காலையில எல்லாம் நம்ம இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த ஓய்வு நாள்ல நம்ம சொந்த வேலைகளை பார்க்கலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், கொஞ்சம் அமைதியா இருந்து முடிஞ்சா சாயந்தரம் மாலை ஆராதனைக்கு போகலாம், கொஞ்ச நேரம் இன்னைக்கு ரிலாக்ஸா இருக்கலாம், வீட்டுல கொஞ்சம் நல்லா வாரம் ஃபுல்லா வேலை இருக்கு, இன்னைக்கு ஒரு நாள் தான் ரெஸ்ட் இருக்கு, அதனால இன்னைக்கு நம்ம நல்லா கொஞ்சம் நிம்மதியா தூங்கலாம். இல்லைங்க அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் உண்மையாகவே தேவ பிள்ளைகளாக நம்மிடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம், முதலாவது இடம் கர்த்தருக்கு என்று கொடுக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமே. அதான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த வார்த்தையை மத்தேயு சுவிசேஷத்துல வேற யாரும் சொல்லல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த வாயினால் சொன்ன வார்த்தை. ஆமென் சொல்லுவோமே. அப்ப அவர் சொன்ன வார்த்தை, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? தேவனுடைய ராஜ்யம் என்றால் தேவ சபை, அவருடைய நீதி இந்த கர்த்தருடைய வசனம், இதுதான் நீதி. அப்ப தேவனுடைய அந்த ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஏன்னா ஏன் அதை தேடுங்கள் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதுனா, இன்றைக்கு மனிதர்கள் இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள், நன்மைகள், இந்த பொருளாதார தேவைகளுக்காக தேடி ஓடிக்கொண்டேதான் இருக்கிறாங்க. ஆனா நல்லா கவனிங்க, இவங்க எவ்வளவுக்கு அதிகமா தேடுறாங்களோ அது அவங்க கண்ணுக்கே தெரியல, அது ஓடிக்கொண்டே இருக்குது. இவங்க ரொம்ப அதிகமா தேடுறாங்க, நம்ம எவ்வளவு அதிகமா ஆசீர்வாதத்தை தேடி அது பின்னாடி இவங்க ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. ஆனா அவங்க அதற்கு ஆசீர்வாதம் இவங்க கண்ணுக்கே தென்படாம, கண்ணு கேட்டின தூரம் தெரியாம அந்த ஆசீர்வாதம் இவங்களை விட்டு அது ஓடி போகுது. ஆனா நல்லா கவனிங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலேயே தேடுவீர்களானால், தேடுங்கள், அப்பொழுது, அந்த வார்த்தையை கவனிங்க, அப்பொழுது இவைகள் எல்லாம், என்ன இவைகள் எல்லாம்னா இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்கள், நன்மைகள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்க எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? நீங்க உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம்? எனக்கு ஒரு நல்ல வீடு இருந்தா போதும், இந்த வாடகை வீடு பிரச்சனையா இருக்கு, ஒரு நல்ல வீடு இருந்தா போதும், எனக்கு ஒரு நல்ல போறதுக்கு வரணும், ஒரு நல்ல ஒரு வாகனம், எனக்கு ஒரு சின்ன காரியம் இருந்தா போதும், நீங்க எதிர்பார்க்கறீங்கல்ல, இந்த காரியம் இல்லைங்க. தேவனுடைய முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்களேன். நீங்க எதிர்பார்க்கிறீங்கல்ல, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட எக்ஸ்ட்ராவா கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே சோர்வோடு அசதியோடு இல்லாமல் தேவ சமூகத்திற்கு, கர்த்தருடைய சபைக்கு உற்சாகத்தோடு, குடும்பத்தோடு, ஒரு மன உறுதியோடு, விசுவாசத்தோடு, ஒரு புது பலத்தோடு, ஒரு மன மகிழ்ச்சியோடு கர்த்தருடைய சபைக்கு முதலாவது இடம் கர்த்தருக்கு என்று கொடுப்பீர்களா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுவீர்களா? இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கர்த்தர் எக்ஸ்ட்ராவா, இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள், நன்மைகள், ஐஸ்வர்யங்கள் எல்லாவற்றையும் கூட அதிகமான அளவுக்கு கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அப்ப கர்த்தரை தேடுங்க. இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் நீங்க தேடி ஓட வேண்டாம், அது உங்களை தேடி வரும். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. நம்ம என்ன செய்யறோம்? தலைகீழ் செய்யறோம், கர்த்தரை விட்டுறோம், அந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை தேடி ஓடுறோம். அது நம்மளுக்கு கண் தென்படவே இல்லை, அது வேற இடத்துல ஓடுது. நல்லா கவனிங்க, கர்த்தரை தேடி வாங்கல, இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் கர்த்தர் உங்களை தேடி கொண்டு வந்து உங்க வீட்டுல கொடுப்பார். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. இன்றைக்கு என்னோடு கூட ஜெபிப்பீர்களா? இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே ஒரு மனமகிழ்ச்சியோடு கர்த்தருடைய சபைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய், பலப்படுகிறவர்களாய் கர்த்தருடைய சபைக்கு செல்வோம். ஜெபிப்போமே. அன்பின் தகப்பனே, அருமையான தேவ பிள்ளைகளுக்காக இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேலைக்காக வருகிறோம். தேவனுடைய வார்த்தை சொன்னது போல முதலாவது கர்த்தருடைய காரியத்திலே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுகிற பிள்ளைகளா இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை எக்ஸ்ட்ராவாய் கூட பெற்றுக் கொள்ளுகிற ஒரு நல்ல காரியங்களை கர்த்தர் பிள்ளைகளுக்கு எடுத்துரைத்ததற்காக நன்றி.
கர்த்தருடைய சபைக்கு உற்சாகத்தோடு குடும்பமாய் தேவனுடைய சமூகத்தை தேடுகிறவர்களாய் ஓடுகிறவர்களாய் கர்த்தருக்கென்று தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுகிற பிள்ளைகளாய் கர்த்தர் இன்றைக்கு பிள்ளைகளை பலப்படுத்துங்க. அந்த கருத்தை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். பிள்ளைகளில் பார்க்கிற இந்த காணொலியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, நிலைப்படுத்துங்க. மேலான நன்மைகள் கிருபைகள் தொடர செய்ய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். உற்சாகத்தோடு கர்த்தருடைய சபைக்கு கடந்து செல்வோம். தேவ சமூகத்திற்கு உண்மையாகவே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுவோம். கர்த்தரிடத்தில் இந்த நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை நிலைநிறுத்துவார். கர்த்தருக்குள் பலப்படுங்கள், கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். God bless you. ஆமென்.